ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ரெட்மி நோட் 9 ப்ரோ அப்படிங்கிற மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட் வந்திருக்குது. MIUI அப்டேட் தான். ஸோ அது என்ன அப்டேட், அந்த அப்டேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது அண்ட் அந்த அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றின ஒரு முழு விவரமான வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்முடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசு உடைஞ்சு போயிடும். அப்படி மனசு உடைஞ்சு இப்படி ஆயிட்டேன். யூடியூப் பைத்தியண்டா. ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி நோட் 9 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து MIUI 13.0.1 அப்படிங்கிற வெர்ஷன் தான் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டாக இருந்திருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா MIUI 13.0.2 அப்படிங்கிற ஸ்டேபிள் அப்டேட் வந்து வந்திருக்குது. ஸோ அந்த அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எபவுட் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து உள்ளே போய்க்கிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MIUI வெர்ஷன் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 13.0.1 அப்படிங்கிற இந்த ஸ்டேபிள் வெர்ஷன் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 பேஸ் பண்ணது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 8/1/2022 அந்த இது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி பேட்ச் வந்து அப்டேட் ஆகிருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல MIUI வெர்ஷன் அப்படின்னு 13 அப்படின்னு போட்டிருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. ஸோ கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது அப்டேட் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா MIUI 13.0.2 அப்படிங்கிற ஸ்டேபிள் அப்டேட் தான். இந்த அப்டேட்டோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 860 MBக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அப்டேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் புதுசாக வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் வாட்ஸ் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெறும் செக்யூரிட்டி அப்டேட் தான். ஸோ இதில் இந்த அப்டேட் நீங்கள் பண்ணுறது மூலிமா ஃபிசிக்கலாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டி அப்டேட் மட்டும்தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிலேயே கொடுத்துருப்பாங்க அப்டேட் ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் டு November 2022 இன்க்ரீஸ்டு செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சிஸ்டம் செக்யூரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் நீங்கள் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அப்டேட் அப்படின்னு அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையில் டவுன்லோடு பண்ணுறதா இல்லை மொபைல் டேட்டாவில் டவுன்லோடு பண்ணுறதா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். ஸோ கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ உங்களுடைய நெட் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது வந்து 100% டவுன்லோடு ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோடு வந்து 100% ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து டீக்ரிப்ஷன் ஆகும். இது வந்து 0 to 100 ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த இது 0 to 100 ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ரீபூட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த ரீபூட் நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுடைய மொபைல் வந்து ஒன்ஸ் வந்து ரீபூட் ஆகும். ரீபூட் ஆகும்போது நீங்கள் டவுன்லோடு பண்ணியிருக்கிற வெர்ஷன் வந்து உள்ளே வந்து ஃபெச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 to 20 minutes இது வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரீபூட்டுங்கிறது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரீபூட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். A few moments later, 2000 years later, one eternity later. காத்திருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிவைஸ் வந்து ஃபுல்லாக ரீபூட் ஆகி கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இப்போ என்ன வெர்ஷனில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எபவுட் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா MIUI வெர்ஷன் வந்து 13.0.2 அப்படிங்கிற ஸ்டேபிள் வெர்ஷனில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் பேட்ரி பேக்கப் எந்த அளவுக்கு இருக்குது, தென் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். Redmi Note 9 Pro யூஸ் பண்ணுற உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.